ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கமெண்ட்ரி டைம்ஸ். இந்த வீக்கான இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய அப்டேட்ஸ் சினிமா காலில் கூட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த எல்லா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸுமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ரேயான வீக் தான், ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கணும்னு நான் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங் வித் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். சினிமா காலிலே செகண்ட் ட்ரெயிலர் போட்டு காமிச்சிருக்காங்க. மேபி இந்த மந்த் எண்டில் இல்லை அடுத்த மாதத்தில் செகண்ட் ட்ரெயிலர் வந்துடும் தான் நினைக்கிறேன். ட்ரெயிலர் நம்ம ஃபீமேல் சில்வர் சர்ஃபர்லாம் காமிச்சிருக்காங்களாம். நமக்கு தண்டர்போல்ட்ஸ் ரிலீஸ் ஆகும்போது படத்துக்கு முன்னாடியே இந்த செகண்ட் ட்ரெயிலர் போட்டு காமிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையானு தெரியல. தண்டர்போல்ட்ஸ் ரிலீஸ் ஆன வீக்கெண்டில் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மூவியோட டேரக்டர் மேட் சாக்மன் மூவி வந்து 60s நடக்கிற ஸ்பேஸ் ரேஸை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த மூவியை அவரோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டான்லி கியூப்ரிக் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆத்தென்டிக்காக மேக் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸில் வேற எந்த சூப்பர் ஹீரோஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஈஸியர் எக்ஸல் எதிர்பார்க்காதீங்கப்பா அப்படின்னு நம்ம மேட் சாக்மன் சொல்லியிருக்காரு. ஸோ மார்வல் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் இருக்க போது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அண்ட் அதை தொடர்ந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவியோட அஃபிஷியல் டிஜிட்டல் ஆன்லைன் ரிலீஸ் ஏப்ரல் 15 ரிலீஸ் ஆகிடும். அண்ட் ப்ளூரே மே 13 ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வந்ததும் நம்ம சேனலில் ஃபுல் மூவி பிரேக் டவுன் போட்டுடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து நம்ம லோக்கி ஆக்டர் டாம் ஹிடல்சன் இப்போ ரீசெண்டாக நடந்த ஆலிவர் அவார்ட்ஸில் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அதில் லோக்கி கேரக்டராக ப்ளே பண்ணது என்னோட லைஃப்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி சாப்டர் தான் சொல்லணும். அண்ட் இட்ஸ் நாட் ஓவர் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. It's been an extraordinary chapter of my life playing Loki and it's not over yet. ஸோ நம்ம லோக்கியை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட முடிக்க போகிறது இல்லை. அவர் இன்னும் நிறைய அப்கமிங் மார்வல் ப்ராஜெக்ட்ஸில் இருப்பாங்கிற மாதிரி ஒரு சின்னதாக லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ காட் ஆஃப் மிஸ்டீஃபை இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்க்க போகிறோம். லோக்கி சீசன் 3யும் வரதான் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி நம்ம சாங்சி ஆக்டர் சிமிலியுமே ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. Is there anything you could tell us about it at all? No, but I didn't know who else they were announcing, and I was they don't tell us anything because Tom Holland and Mark Ruffalo kind of ruined it for all of us. Oh, okay. Now they don't tell us. Okay. Don't tell anyone. என்ன சொல்கிறாருன்னு தெரியுதா? அஃபிஷியல் கேஸ்ட் மெம்பர்ஸ் கிட்டே மார்வல் எதுவுமே சொல்கிறது இல்லையா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வேற யாரு? நம்ம டாம் ஹாலண்ட் மார்க் ரஃபலோ தான். மார்வல் லீக்கர்ஸ்னே சொல்லலாம். அதனால நம்ம கெவின் ஃபெய்கே ஸ்னைப்பர் வச்சு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட மார்வல் அப்டேட்ஸ்லாம் முடியுது. பெரிய அப்டேட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம டிசி சைடில் வந்தோம்னா நம்ம ராபர்ட் பேட்டின்ஸோட த பேட்மேன் 2 மூவி இந்த இயர் எண்ட்லேயே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மூவி ஆக்ஷன் த்ரில்லர் அண்ட் ஃபேண்டசிக்கில் வரப்போகுதுன்னு சொல்றதுனால இதில் கிளேஃபஸ் வில்லனாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ரொடக்ஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்ஸ் வரும். ஏன்னா ராபர்ட் பேட்டின்சன் இப்போ நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட தி ஆடிசி மூவியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதை முடிச்சுட்டு அப்படியே அவர் டியூன் பார்ட் 3லையுமே நடிக்க போறான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ரோல் தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இயர் எண்டில் பேட்மேன் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் புதுசாக கிடைச்ச ரிப்போர்ட் படி இயர் எண்ட்லேயுமே பேட்மேன் மூவியை ஸ்டார்ட் பண்ணலன்னா இந்த மூவியோட டேரக்டர் மேட் ரீவ்ஸ் டேரக்ஷன்லேருந்து விலகிடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராபர்ட் பேட்டின்சன் இந்த இயர் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக தான் இருக்க போகிறாரு. டைம் இருந்தால் அவரோட மூவி மிக்கி 17 செக் பண்ணி பாருங்க. சைஃபை பேஸ்டு காமெடி மூவியுமே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்கும் பார்க்க. அண்ட் டாக்கிங் அபவுட் பேட்மேன், எல்லாருமே பென்குயின் சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட சீசன் 2 எப்போ வரும்னு கேட்க வார்னர் ப்ரோஸ் இப்போதைக்கு ஐடியா இல்லை. அண்ட் அதை பற்றி எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கல. ஆனால் இது கம்ப்ளீட்டாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இது ப்ரொடக்ஷனில் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பென்குயின் சீசன் 1 உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நான் சீசன் 2க்காக ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தொடர்ந்து நம்ம பீஸ் மேக்கர் சீசன் 2 ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 21. நான் சினிமா காலே சீசன் 2 ட்ரெய்லர் போட்டு காமிச்சிருவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் காட்டாமல் போயிட்டாங்க. இப்போ தான் அப்கமிங் மேக்ஸோட ப்ராஜெக்ட் டீசரில் பீஸ் மேக்கர் சீசன் 2 ஒரு குட்டி ஸ்னிப்பர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் எப்போ வரும் தெரியல. அண்ட் நம்ம சூப்பர்மேன் மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த பீஸ் மேக்கர் டிசிக்குள்ளே வருமா வராதாங்கிறத நம்ம ஜேம்ஸ் பேசுவாராம். எனக்கு நம்ம டிசிக்குள்ளே வந்துருவாருன்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை மறக்காம சொல்லுங்கள். அண்ட் இதோட டிசி அப்டேட்ஸ்லாம் முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் வந்தோம்னா மைண்ட் கிராஃப்ட் மூவி எத்தனை பேர் பார்த்தீங்க? படம் உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. நான் மைண்ட் கிராஃப்ட் கேம்லாம் விளையாண்டதில்லை, அதனால அந்த ஸ்டோரியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் அந்த ஸ்டோரியை தெரிஞ்ச அண்ட் கேம் விளையாண்ட ஃபேன்ஸ்லாம் இந்த மூவியை சும்மா வேற லெவலில் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கேமில் சிக்கன் சாக்கின்னு ஒரு விஷயம் இருக்கு போல. அது மூவி ஸ்க்ரீனில் வரும்போது ஒருத்தர் லிட்டரலாக சிக்கனையே தியேட்டருக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். நம்மளை விட மோசமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்களே படத்தை. மைண்ட் கிராஃப்ட் 2மே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் 1 ஓப்பனிங்லேயே 300 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிச்சது. எனக்கு நம்ம இது 1 பில்லியன் ரீச் பண்ணிடணும்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை தொடர்ந்து காட்ஸில்லா எக்ஸ் காங்கான சீக்வல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஆஸ்திரேலியாவில் தான் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவி கேஸ்ட் மெம்பர் கேட்லின் டீவர் இப்போ ரிலீஸ் ஆக போகிற த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 ஆபியா வரப்போறாங்களே, அவங்க சிட்னியில் நடக்க த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 பிரீமியருக்கு வந்து இருந்த போது இதை லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. Love it over here. I'm shooting another film up in Queensland right now, so I just popped down to Sydney for all of this press, and then I'm going back up there. That wouldn't be a Godzilla-esque film, would it? It would be. Yes. I feel like I can say that now that it's released, but yes, that's what I'm doing up there.
இந்த மூவியாவது காட்ஸில்லா பேஸ் பண்ணி இருக்குமா இல்லை மறுபடியும் காங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதை சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு. அண்ட் டாக்கிங் அபவுட் லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளே சீசன் 3க்கு க்ரீன் லைட் பண்ணிட்டாங்க HBO. எஸ், சீசன் 3 இஸ் அஃபிஷியலி கன்ஃபர்ம்ட். ஒருவேளை கேமில் வர மாதிரி சீசன் 2ல எலியோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அண்ட் சீசன் 3 ஆபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து 2 ஹாலிவுட் குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் கிடைச்சிருக்கு. குட் நியூஸ் என்னன்னா ஆஸ்கர் அவார்ட்ஸ்ல புதுசாக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணியிருக்காங்க, பெஸ்ட் ஸ்டன்ட்ஸ். எஸ், ஃபைனலாக இந்த கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் பேட் நியூஸ் என்னன்னா யூஎஸோட டேரிஃபை சைனால இன்க்ரீஸ் பண்ணதுனால சைனா இதை எதிர்த்து அவங்க கண்ட்ரியில் யூஎஸ் மூவிஸ் எல்லாம் பேன் பண்ற ஏரியாவில் இருக்காங்களாம். என்ன சொல்றதுன்னு தெரியல. மூவிஸோட பாதி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சைனால தான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஒரு சின்ன சயின்ஸ் நியூஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதில் டயர் உல்ஃப்னு ஒரு ஓனா இனத்தை காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த டயர் உல்ஃப் எக்ஸ்டென்ட் ஆகி, அதாவது அழிஞ்சு போய் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ அந்த டயர் உல்ஃபோட ஃபாசில்ஸ், அதாவது படிமங்கள் அண்ட் டிஎன்ஏ எல்லாம் வச்சு கொலசல் பயோசைன்ஸ் என்ற கம்பெனி ஜெனடிக்ஸ் மூலமா அழிவில் இருந்து திரும்பவும் இந்த பூமிக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரான நியூஸ் இது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். உண்மையிலேயே சூப்பரான விஷயம் இது. அண்ட் இதோட நிக்க போறது இல்ல, இன்னும் நிறைய புது புது டெக்னாலஜி அண்ட் இன்வென்ஷன் எல்லாம் வரதான் போகுது. நத்திங் கேன் ஸ்டாப் சயின்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸ். அண்ட் ஃபைனலா தி டெவில் மே கிரை அனிமே எத்தனை பேர் பாத்தீங்க? நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் அனிமே உண்மையிலேயே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்னும் சீரிஸ் பார்க்கல, ஆனா கேம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம டான்டே சும்மா வேற லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எனிவேஸ், இந்த அனிமே டெவில் மே கிரைக்கு சீசன் 2 அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ சீசன் 1 உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட ஹாலிவுட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் முடியுது. அப்படியே புதுசாக ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கனிங்கோட நியூ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் நம்ம டாம் க்ரூஸ் ஹெலிகாப்டர்லேயே ஃபுட்பால் அடிக்க போறாராம். ராக்கெட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ட்ரெய்லர் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் மூவி மே 23 வரப்போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நம்ம ப்ரே யூனிவர்ஸ்ல செட் பண்ணியிருக்கிற பிரெடேட்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ் மூவி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் உண்மையிலேயே பார்க்க அல்டிமேட்டா இருக்கு. இந்த மூவியை ப்ரே பட டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 3 வித்தியாசமான டைம்லைன்ல நடக்கிற ஸ்டோரி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி டீடைல் பிரேக் டவுன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா லவ் டெட் ரோபோட்ஸோட சீசன் 4 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் யாராவது பார்க்கலன்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே சூப்பரான சீரிஸ். ஸ்டோரியை சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க சீரிஸ் பார்த்தா தான் அது ஃபீலிங்கே வேற லெவலில் இருக்கும். ஸோ டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட எல்லா அப்டேட்ஸுமே முடியுது. எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் நான் சொல்லாதது தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் உங்களுக்கு எந்த அப்டேட்ஸ் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே கைஸ். பாய்.